சென்னை சாலிகிராமத்தில் சாலையின் நடுவில் இருந்த தடுப்புச் சுவர் கம்பியில் விழுந்து உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இளைஞரின் உறவினர்கள் எதற்காக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்காங்க? அவர்கள் என்ன புகார் தெரிவிச்சிருக்காங்க? தேவப்பிரியன் இன்று காலை கே நகர் 80 அடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை போக்குவரத்து காவல்துறையினர் விரட்டி பிடித்ததால் அதில் செல்வம், நெற்குன்றத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். அவருடன் சென்ற ராஜா மற்றும் நெற்குன்றத்தை சேர்ந்த மேலும் ஒருவர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு காரணமான போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் காவலர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மேலும் அவர்களை பணியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இறந்தவர்களுடைய மற்றும் காயமடைந்தவர்களுடைய உறவினர்கள் தற்பொழுது கே நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள். தற்பொழுது நம்மிடையே சம்பவத்தில் இறந்த செல்வத்தினுடைய தந்தை வடிவேல் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். வணக்கம் சார், இப்போ நீங்கள் கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கீங்களே, என்ன புகார் கொடுத்துருக்கீங்க? இது போல் என் பிள்ளையை டிராஃபிக் போலீஸ்காரன் அடித்து கீழே தள்ளி இருக்கிறோம். கீழே தள்ளி அவனை கம்பியில் தள்ளி அப்படியே விடுத்து அடித்து இதில் அடிச்சிருக்கிறாங்க. அதை அடிச்சு அது சன்மார்க்கம் என்ன பண்ணாலும் அது செய்யணும். அவங்க இல்லைன்னா நான் அவங்கள விட மாட்டேன். நான் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணால் தான் அவங்கள, இல்லைன்னா அவங்கள உடல் வச்சு மறியல் பண்ணுவோம் நாங்கள். தேவப்பிரியன், இந்த சம்பவத்திற்கு காரணமான போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து காவலர் ஆகிய இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தற்பொழுது இறந்தவர்களுடைய உறவினர்கள் கே நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் இறந்த செல்வத்தினுடைய தந்தை வடிவேல் தற்பொழுது கே நகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த ராஜா என்ற மற்றொருவரும் இது தொடர்பாக தற்பொழுது புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு காரணமான இந்த 2 காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதே இவர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது.